இஸ்ரேல் வந்து ஈரானோட ஆயில் ஸ்டோரேஜ் அண்ட் ரிஃபைனரி அதை வந்து அடிச்சுட்டாங்க. இதோட முக்கியமான இடத்துல கை வச்சேன்னா அப்போ நான் ஒன்று விடுவேனா? போர் வந்து நேற்று இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் அபாயகரமான இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அலி லாரிஜானிக்கு மரணத்துக்கு பழி வாங்குற விஷயமா நேற்று விடிய விடிய பஹ்ரைனில் ஒரு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அப்போ உங்கள் நிலைகளில் உங்களுடைய ஆயில் கேஸ் இதை நாங்கள் தாக்கல இல்லை, இஸ்ரேலில் தானே தாக்குனாங்க, அதை விட்டு போட்டு எங்களை தாக்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு சவுதி கேட்குறாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க, வந்து உங்கள் இடத்துல இருக்கிற ஆயில் கேஸ் எல்லாத்துக்குமே ஷேர் ஹோல்டரு பங்குதாரர் வந்து அமெரிக்காக்காரன் தானே, அப்போ இங்கே தாக்குவோம். இந்த எங்களை வந்து நீங்கள் முடக்க நினச்சா இந்த மொத்த ரீஜனை முடக்கிடுவோம். அமெரிக்கா வந்து பயங்கர கேவலமான மோசமான சூழல் இருக்குது. அங்கே பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. 50 மாநிலம் இருக்காங்க, 46 மாநிலத்தை போராட்டம் நடந்தது. ட்ரம்ப் வாயால் சொன்னதாக வருது என்னென்னா, ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம்ண்ணா. சார், போர் குறித்து நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது அந்த போருடைய கட்டம் என்னவாக இருக்குது? ஏன்னா மீண்டும் மீண்டும் ஒரு முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. இந்த போருடைய நிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இப்போ இதோடைய நிலை என்னவாக இருக்குது? போர் வந்து நேற்று இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் அபாயகரமான இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் மோசமாக இருக்குது. அதாவது போர் வந்து ஒரு கட்டத்தில் இன்றைக்கி 20 நாளாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சரி அழுத்து போய் இங்கே நிறைய டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்தில் யாராவது சம்மந்தம் இல்லாதவங்களோ இல்லை சம்மந்தப்பட்டவங்களோ ஆள் வந்து ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணி போரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து அப்படி யாரையுமே காணோம். முன்னாடி அமெரிக்காவுக்கு இவங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தைக்குன்னு எல்லாம் ட்ரை பண்ணது ஓமான் வந்து இப்போ பேச்சு எடுபடலை, அமைதியாக இருக்காங்க. ஓமான் மேலே ஒரு துளி படலை. ஈரான் வந்து ரொம்ப கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்ன அது கரெக்டாக கிளியராக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. எங்கே இருந்தெல்லாம் இத்தனைக்கு ஓமானில் அமெரிக்காவோட தளம் இருக்குது, ஆனாலும் ஓமான் மேலே ஒரு துளி படலை. ஏன்னா அப்புறம் ஓமான்லேருந்து அமெரிக்கா எதையும் ஆப்ரேட் பண்ணலை. ஏன்னா அவங்க மத்தியஸ்தம் பண்ணாங்க, அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு பண்ணலை. அப்போ என்னென்னா, நேற்று இருந்ததை விட இன்றைக்கி வந்து எஸ்கலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஈரானோட ஆயில் ஸ்டோரேஜ் அண்ட் ரிஃபைனரி அதை வந்து அடிச்சுக்காங்க. பெரிய டேமேஜ் இல்லை, ஒரு சின்ன டேமேஜ். அடித்தவொடனே நீ வந்து அங்கே மக்களை அடித்த பெருந்தலைவர்களை கொன்ன அலி லாரிஜானி வரைக்கும் கொண்டுட்டே போ. அதுக்கு அடுத்த நேற்று ஒரு லீட்ரு, அடுத்த லீடர் அப்படி, ஆமாம், அவரையும் வந்து எல்லாத்தையும் போட்டு தெளிக்க என்ன பேர் நிறைய சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அல்ல அடுத்த தலைவரையும் போட்டு சொல்லி போட்டு தள்ளிகிட்டு இருக்க. அப்படி ஒரு சூழலில் நீ வந்து எங்களோட முக்கியமான இடத்துல கை வச்சேன்னா, ஏற்கனவே வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அந்த கார்க் தீவில் ஸ்டோரேஜில் எதுவும் பண்ணலை, ஒன்லி அந்த டிஃபென்ஸ் இடத்த மட்டும்தான் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி இவன் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டான்ல, அவன் வந்து அங்கே இருக்கிற ஆயில் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, கேஸ் ஸ்டோரேஜ், அந்த கேஸ் இடத்துலேயே நீ அடிச்சிட்ட. அப்போ நான் ஒன்று விடுவேனா? ஓன் சார்பாக எங்கெல்லாம் இருக்கோ, அதாவது அமெரிக்காவோட ஷேர் இருக்குல்ல, அமெரிக்கா ஷேர், இஸ்ரேல் ஷேர்லாம் இருக்குது. அந்த ஷேர் எங்கெங்கே இருக்குது? சவுதி அரேபியாவில் இருக்குது, யூஏயில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, ஓமானில் இருக்கான்னு தெரியாது. ஓகே, யூஏயில் வந்து பார்த்தா சவுதியில் இப்போ இது துபாயில் பெருசாக இல்லை, இது அபுதாபி பெருசாக இருக்குது. அப்போது அபுதாபி ஆயில் ரிஃபைனரியில் அடிச்சிருக்காங்க. ஆனால் அடிச்சதுக்கான பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வரும்போது நிறைய தடுத்துருக்காங்க. வந்தால் என்ன இருக்குது, அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 1000 தாண்டியில் மொத்தம் மிசைல் அண்டு ட்ரோன் போய் சேர்ந்துருக்கு அங்கே மட்டுமே. அப்படி 1000 தாண்டி போயிருக்குன்னா மொத்தத்துக்கு வந்து அப்போ எவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்தா 1000 தாண்டி இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து தடுக்க முடியாமல் நிறைய டேமேஜ் ஜாஸ்தி. அந்த டேமேஜ் பற்றி அலி லாரிஜானிக்கு மரணத்துக்கு பழி வாங்குற விஷயமா ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட மிசைல் மட்டும், ட்ரோன் தனி, மிசைல் மட்டும் 100க்கு மேற்பட்ட அப்படின்னு நடந்தது. ஓகே, இப்போ நேற்று விடிய விடிய பஹ்ரைனில் ஒரு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே அமெரிக்காவோட நிலைகளில் இருந்த 33 பேட்ரியாட் வான் தடுப்பு சாதனம் இருக்கு இல்லையா, அதை பூரா அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 7 தாடுன்னு சொல்கிறேன், 6 அல்லது 7 தாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 3000 தாண்டி 5000 கிலோமீட்டர் பக்கம் வரக்கூடியதை கூட கண்டுபிடிச்சி திருப்பி போய் தாக்கும் அப்படின்னு பயங்கரமாக பேசினாங்க. அதையே போய் அடிச்சிட்டாங்க. வெறும் 30 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா ட்ரோனை வச்சு அடிச்சிட்டாங்க.
அப்போ அது பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இப்படி நடந்துருச்சுல்ல. இந்த மாதிரி ஒரு சூழலில் இவர் வந்து நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, அவங்க இஸ்ரேல் தாக்க வந்து எனக்கே தெரியாது, இனிமேல் வந்து உங்களுடைய ஆயில் கேஸு எந்த இடத்துலையும் நாங்கள் அடிக்க மாட்டோம், நீ வந்து பக்கத்து நாடுகள் இருக்கக்கூடிய எந்த ஆயில் இதில் எல்லாத்தையும் வந்து அடிக்காமல் நீ வந்து நிறுத்திக்கும். திருப்பி இதை தாண்டி திரும்ப கத்தார் மேலே கை வச்சேன்னா நாங்கள் வந்து உங்கள் இடத்துல இருந்து மொத்தத்துக்கு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் பார்த்தேன். அது வந்து நான் முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தது, அதை வந்து இப்போ ட்ரம்ப் வாயால் சொன்னதாக வருது. என்னென்னா, ஈரான் மேலே அணு ஆயுத பிரயோகம் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்போ அணு ஆயுதம் வந்து அமெரிக்காவிலேருந்தே நேரடியாக வரப்போகுதா, அல்லது இஸ்ரேலேருந்து வரப்போகுது. இஸ்ரேல் கையில் அணு ஆயுதம் இருக்குது, அது அறிவிக்கப்படாத அணு ஆயுதம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அவங்க IAEAக்கு வந்து கட்டுப்படலை, உள்ளே யாரும் வந்து அலோவ் பண்ணலை. அவங்க கையில் வந்து 120 குண்டுகளோடு இருக்குன்றாங்க. ஈரான் வந்து இப்போ அடித்தது அணு ஆயுத நிலைகள் இருக்கு இல்லையா, அது அந்த நிலைகளை வந்து வெளியே ஏதோ சம்திங் அடிச்சிருக்காங்க. பட் அங்கேருந்து கிளம்பி வருமா வராதான்னு தெரியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இஸ்ரேலோட அணு ஆயுதத்தை பதுக்கி வச்சுருந்த தேக்கி வச்சிருந்த இடத்த ஓகே அடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அதனால் அங்கேருந்து வரப்போகுதா, அல்லது இன்னொரு பக்கம் என்ன டவுட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இராணுவ ஒப்பந்தம் இருக்குது. ஓகே, அங்கே பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணுறதுக்கு $30 பில்லியன் தாண்டி பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக அந்த இராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவில் யான்புன்னு ஒரு முக்கியமான இடம், அப்புறம் ஜுபேல் அப்படின்னு ஒரு முக்கியமான இடம். ஓகே, 2 முக்கியமான இடத்துலையும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அப்போது சவுதியோட மொத்த வருமானமே 3 இடம் தான். ஒன்று யான்பு, ஐ திங்க் ஜெத்தா தனியாக அந்த செங்கடலில் பக்கத்தில் அங்கே இருக்குது யான்பு. அப்புறம் இந்த பக்கம் சென்ட்ரலில் இந்த பக்கம் இருக்குது ராஸ்தனூரா. ஓகே, அப்புறம் குவைத்துக்கு போகிற வழி இந்த சைடில் வந்து ஜுபைல். ஏன்னா ஜுபைல் வந்து நான் இருந்த இடம் தெரியும். ஜுபைலை தாண்டி காஃப்ஜி, அப்புறம் குவைத்து. ஓகே, ஜுபைல். ஸோ ஜுபைலில் பார்த்திங்கன்னா இது வந்து ரிஃபைனரி இருக்கு இல்லையா, ரிஃபைனரிக்கு அப்புறம் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் ஒரு மெத்தனாலாக இருக்கட்டும், நாஃப்தாவாக இருக்கட்டும். குறிப்பாக நான் கேள்விகளுக்கே வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ அரபு நாடுகள் வந்து ஒரு 12 நாடுகள் வந்து போர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க இப்போ. ஆமாம், இப்போ அதே இன்னொரு சமயம் நம்ம பார்க்க முடியுது, சவுதி வந்து நீங்கள் எங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காமல் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களும் சொல்கிறாங்க. 2 நாடு சொல்லியிருக்காங்க. ஆமாம், என்னென்னா கத்தார் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என் மேலே தாக்குதல் நடத்த உங்களுக்கு நான் பதிலடி கொடுப்போம். சவுதி சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்கள் மேலே தாக்குனதுக்கு நாங்கள் பழி வாங்க விட மாட்டோம். ஏன்னா பழிவாங்க முட்டாச்சுன்னா அப்படியே ஓகே சமாதானம் ஆயாச்சுன்னா சவுதி மன்னர் மேலே வந்து இழுக்கு வந்துடும். மேலே அடிச்சிருக்காங்க, அப்போ நாங்கள் வந்து உங்களை தாக்கணுமா அப்படின்னு சவுதி UAE கேட்குறது. ஆனால் உங்கள் இடத்துல இருந்து எங்களை தாக்குறதுக்கு வந்துச்சு, நீங்கள் இடம் கொடுத்து பணம் கொடுத்து அமெரிக்காரனை வச்சுருந்தா அந்த அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் அங்கே தானே கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ உங்கள் நிலைகளில் உங்களுடைய ஆயில் கேஸ் இதை நாங்கள் தாக்கல, இஸ்ரேலில் தானே தாக்குனாங்க, அதை விட்டு போட்டு எங்களை தாக்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு சவுதி கேட்குறாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க, வந்து அந்த உங்கள் இடத்துல இருக்கிற ஆயில் கேஸ் எல்லாத்துக்குமே ஷேர் ஹோல்டரு பங்குதாரர் வந்து அமெரிக்காக்காரன் தானே, இஸ்ரேல்காரன் தானே. அப்புறம் அவங்க இடத்துல போய் தாக்குறது ஒரு பக்கம் தாக்குறது இருக்கட்டும், இந்த இடத்துல தாக்குறது அங்கே வலிக்கும்ல, அப்போ இங்கே தாக்குவோம். இந்த எங்களை வந்து நீங்கள் முடக்க நினச்சா இந்த மொத்த ரீஜனை முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இப்போ பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல இவங்க சவுதி எப்படி பழி வாங்குவான், கையில் ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் வந்து ஆல்ரெடி வந்து ஏற்பாடு பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் அது அமெரிக்கா ஆயுதம் தான், ஓகே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துச்சுன்னா ட்ரோன் வந்துச்சுன்னா அதை திருப்பி தாக்குறதுக்காக ஜெலன்ஸ்கி வந்து அந்த மொத்தம் இந்த GCC கண்ட்ரிக்கு 200 மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது போக அதை திருப்பி தாக்குறதுக்கு ஆயுதங்களை அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நேற்று ஜெலன்ஸ்கி ஒரு நாட்டுக்கு ஒரு ஏரியாவுக்கு போனால் அந்த நாடு விளங்கவா செய்யும். ஏற்கனவே அவனே அடிபட்டு ரொம்ப வந்து வீணாக போய் கிடக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், இது வந்து இந்த ஷாஹித் ட்ரோன் ஆல்ரெடி ரஷ்யாவிலேருந்து எங்களுக்கு நிறையா வந்துச்சு, அதை எப்படி திருப்பி தாக்குறது நாங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டோம் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி நாங்கள் வந்து அரபு நாடுகளுக்கு கொடுக்குறோம், அதுக்கு வந்து இவ்வளோ விலை இருக்குது, கொஞ்சம் காசு கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னு அவன் வந்து உள்ளே இறங்கியிருக்கான். அப்போ என்னாச்சு, இவங்க இந்த பக்கம் ஈரானோட இந்த இதோட மொத்தமாக இந்த 12 நாடுகளும் சேர்ந்து ஒரு பக்கம் நீங்கள் எங்களை தாக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஓகே, நான் உன்னை தாக்கல, நீ என்ன தாக்காத, என்னோட முடிச்சு. அப்போ என்ன சொல்கிறான், உங்கள் இடத்துல இருந்து அமெரிக்க நிலைகளை வெளியேற்று, அந்த இடம் உங்களுக்கான பாதுகாப்புக்கு தளமாக இருக்கட்டும், அது உங்கள் தளமாக இருக்கட்டும். அமெரிக்கா வந்து அங்கே விட்டுக்கிட்டு அவன் வந்து எங்களை அடிக்கிறதுக்கு உங்கள் இடத்த கொடுத்தானா அப்போ உங்கள் இடத்துல அடித்தான் செய்வேன்.
சரி, இப்போ குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போருக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ட்ரம்ப்புக்கு பென்டகனில் பல்வேறு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதே போல் இராணுவத்திலேருந்து பெரிய எதிர்ப்புகள் வருது. இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போது வந்து 2 பேர் ராஜினாமா செய்கிற இடத்துக்குலாம் போயிருக்காங்க. இப்போ அமெரிக்காவுடைய சூழல் என்னவாக இருக்கு? அமெரிக்கா வந்து பயங்கர கேவலமான மோசமான சூழல் இருக்குது. அங்கே பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. 50 மாநிலம் இருக்காங்க, 46 மாநிலத்தை போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாகாணங்கள். அதான் அது மாகாணம் ஸ்டேட்டில் 46 ஸ்டேட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அந்த செய்தி வந்து ரொம்ப பெருசாக வெளியே வரல. ஸோ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அப்போது மக்கள்கிட்டேருந்து எதிர்ப்பு, காங்கிரஸ் செனட்லேருந்து எதிர்ப்பு, பென்டகன்லேருந்து எதிர்ப்பு, அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டெரரிசம் ஹெட்டு அவர் வந்து ஜோகன்ட்டு அந்த ஆள் வந்து ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் நீ இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்க, நம்ம சைடில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஈரான் நமக்கு எதிராகவோ இதாகவோ மோசமாகவோ நடந்துக்கிறல, ஆனால் நீங்கள் வந்து அவங்களுடைய இஸ்ரேல் அண்டு யூதர்களோட ஜியோனிஸ்தத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்களுக்காக நீ வந்து கட்டுப்பட்டு அங்கே அடித்த, அதனால் நமக்கு லாஸு, நமக்கு உயிர் லாஸு, பண லாஸு, எல்லாமே லாஸு போச்சு. இப்போ அது இந்த மாதிரி போர் வந்ததுலேருந்து ஒரு இவன் 20 நாளில் ரொம்ப அப்படி சம்மந்தமே இல்லாமல் தனியாக உட்காந்துட்டு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓஹோன்னு வாழ்றது 2 கண்ட்ரி, ஒன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. சைனா வந்து அவனோட ஆயுதத்தை பூரா நிறையா இங்கே கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய நேச்சுரல் கேஸு ப்ளஸ் வந்து குரூட் ஆயில் அழகாக இங்கேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஹார்மோஸில் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அழகாக போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து ஓஹோன்னு ப்ரொடக்ஷன் நிற்காம ஒரு பிரச்சனை இல்லாமல் சைனா வந்து ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கு. ஓகே, ரஷ்யா எடுத்திங்கன்னா முன்னாடி வந்து $45, $46, $50, $55 சொல்லி ஒரு மாதிரி டிஸ்கவுண்டட் ரேட்டில் யூரோப்புக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா $100 பக்கத்துக்கு அப்படி கொடுத்து அள்ளி இறைக்கிறான் காசை. வந்து இப்போ நீ ஓப்பனாக கொடியை ஆட்டிகிட்டே போய் நீ கப்பலை அனுப்பலாம், நீ ஷேடோ ஃப்ளைட் அனுப்ப வேண்டியதில்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்து எக்கச்சக்கமாக அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இது ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கு, அவனுக்கு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு 4 வருஷமாக இழந்த இழப்பெல்லாம் இன்னும் ஒரு 2 வாரத்தில் தேத்திடுவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு அவனுக்கு ஓஹோன்னு பிஸ்னஸ் நடக்குது. சம்மந்தமே இல்லாமல் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் பிஸ்னஸ் ஓஹோன்னு நடந்துச்சுன்னா இதோட இன்டைரக்ட் அர்த்தம் என்னென்னா அமெரிக்காவோட கை கீழே இறங்குதுன்னு அர்த்தம். ஏன்னா டீடாலரைசேஷன் ஆரம்பிச்சு விட்டு யுவான் வந்து ஓஹோன்னு வருது. இப்போ இதில் வந்து சைலண்ட்டாக சும்மா இருந்து மோசம் போகாத ஒரு நாடு இந்தியா நாடு. ஏன்னா இந்தியாவுக்கு இப்போ அங்கேருந்து சைனாவுக்கு போன ஒரு கப்பலை வந்து திருப்பி விட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்கு. 7 கப்பல் வந்து சேர்ந்துருக்கதா, பால்டிக்லேருந்து வந்து சேர்ந்துருக்கா தகவல் வந்துச்சு. இந்தியாவுக்கு வந்தது இங்கே ரிஃபைன் பண்ணி நமக்கு வந்து கேஸ் பிரச்சனையோ இல்லை பெட்ரோல் பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக நிற்குது. அது இல்லாமல் இந்தியா வந்து ஈரானுக்கு 2 கப்பல்களில் மருத்துவ உதவி அப்படி அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்து ஈரானில் டிஸ்பிளே பண்ணி அதை ஃபோட்டோ வீடியோலாம் வந்துருச்சு, ஈரானுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு. அப்போது ஈரான் வந்து இந்தியா மேலே இன்னும் கரிசனத்தோடு இருக்காங்க. இன்னொன்று, ஈரானோட சம்மந்தப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அயத்துல்லா கமேனி, இப்போ வந்து முஸ்தபா கமேனி இருக்கார் இல்லையா, அவரோட ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு முக்கியமான நாடுகள் இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஷியா முஸ்லீம்ஸ் இங்கே இந்தியாவில் இருக்காங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் அவரோட பேட்டியில் கொடுக்குறாரு. இங்கே வந்து அரசு எப்படி தான் பரவாயில்ல, இங்கே இருக்கிற அமைப்புகள் மக்கள் எல்லாம் ஈரானுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அதை பூரா நாங்கள் வந்து அங்கே கன்வே பண்ணியிருக்கோம். ஈரான் எப்போவுமே இந்தியாவோட ரொம்ப இணக்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மருந்து பொருள் இப்போ வேறு வழி இல்லை. அமெரிக்காவையும் ரஷ்யா இஸ்ரேலையும் நம்ம நம்பினோம்னா நம்ம அதோகதி தான். நமக்கு வந்து ஈரான் அண்ட் அரபு நாடுகள் முக்கியம், சைனா முக்கியம். ஏன்னா சைனா வந்து இப்போ சண்டையில் ஒன்றும் இல்லை, ரொம்ப நெருக்கமாயிட்டாங்களே. என்ன பிரிக்ஸ் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கே. அப்படிங்கும்போது நமக்கு இவங்க முக்கியம் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு நாடு அப்படிங்கும்போது அவர் தனிப்பட்ட விருப்ப இல்லை. அதாவது அதானி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒன்று அமெரிக்காட்ட ஒரு மாதிரி அடிமையாக இருந்து பண்ணுறதா அல்லது ரஷ்யா சீனாவில் பண்ணுறதா, எதுவாக இருந்தாலும் மோடி அவங்களுக்கு தேவை வந்து அதானி நல்லா இருக்கணும், இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னா சரி அவங்க கை இறங்குதுன்னா இப்போ இந்த பக்கம் சார்ந்துருவோம், இந்த பக்கம் வந்து சேர்ந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்கலாம். அப்போ இந்தியா வந்து இங்கே மருந்து பொருள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் ஈரானுக்கு கிடைச்ச மருந்து பொருள் வந்து உண்மையிலேயே காலத்தினார் செய்த நன்றி அப்படிங்கிறது. அதனால் இந்தியா வந்து சைலண்ட்டாக அது வந்து எப்படின்னா மோசம் போகலை அப்படிங்கிறது. அரபு நாடுகள் உண்மையிலே ஜிசிசி கண்ட்ரிஸ் மோசம் போயிட்டு இருக்கு. ஹர்மோஸில் வந்து இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை, 20 நாளாக ஓப்பன் பண்ணலை. அங்கே உணவுப் பொருள் வந்து இது வரைக்கும் தட்டுப்பாடு இல்லை. ஆனால் என்னென்னா நாளைக்கு வந்து அங்கே ரம்ஜான் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிலைமை இன்னும் தீவிரமாகுமோன்னு ஒரு பயம் இருக்குது. இது கடையில் வந்து இவன்
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே குண்டை போட்டு அங்கே 400 பேருக்கு மேலே சாகடிச்சு 250 பேருக்கு மேலே காயம்பட்டு ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பாகிஸ்தான் அவன் கையில் இருக்கிற அணு ஆயுதத்தை என்ன செய்ய போகிறான்னு தெரியாது, அது வந்து அமெரிக்காவுக்கு த்ரெட்டு அப்படின்னு இப்போயே லேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சுற்றி குத்தி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெக்டாதா ஒருத்தன் வந்திருக்கான் அரபு நாடுகளுக்கு. யார்? ஜெலன்ஸ்கி. அவன் கால் வச்ச இடம் விளங்கவே விளங்காது. சொந்த நாடு விளங்கலை, அவன் போன எந்த நாடு விளங்கலை. லெக்தாதா, நம்ம லெக்தாதான்னு வேற ஒருத்தர் சொல்லுவோம், அதெல்லாம் இல்லை. அந்த ஜெலன்ஸ்கி வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கான். அவனுக்கு தேவை பணம். ஏற்கனவே அமெரிக்கா அண்ட் நேட்டோ நாடுகள் கொடுத்த ஆயுதங்கள் எல்லாம் சல்லிசான ரேட்டுக்கு விற்று அங்கே வந்து பூரா எக்கச்சமாக கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அதாவது அமெரிக்கா மேனுஃபேக்சர் பண்ண ஒரு முக்கியமான ஆயுதங்கள் எல்லாமே ஹவுத்திஸ் கையில் கிடச்சிது. எப்படி கிடச்சிது? அமெரிக்கா கப்பலை தாக்குறதுக்கு அமெரிக்கா ஆயுதத்தை வச்சு தாக்குனாங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி கொடுத்து அவன் வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்று அதை வாங்கி அமெரிக்க கப்பலே தாக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து நிறைய ஏகப்பட்டது கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஆள் அவன் வந்து இங்கே நம்ம அரபு நாடுகளுக்கு வந்து சேர்ந்துருக்கான். அரபு நாடுகளில் வாயான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து அரபு நாடுகளில் ஈரான் தாக்குறாங்க. இப்படி மொத்தமாக ஓவரால் பார்த்தோம்னா நிலைமை வந்து நேற்று இருந்ததை விட முந்தா நாள் இருந்ததை விட இன்றைக்கி வந்து நல்லா இல்லை. அங்கே இருக்கிற மக்கள், நான் வந்து பேசுகிறேன் இல்லையா, மக்கள் வந்து தூக்கம் இல்லை நம்ம மக்கள். ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட 10 யூஏல எடுத்திங்கன்னா ஒரு 15% உள்ளே தான், 12-13% தான் சதவீதம் தான் ஸோ லோக்கல் மக்கள். மற்ற எல்லாம் வந்த மக்கள் தானே. 85%க்கு மேலே வந்து வெளிநாட்டு மக்கள் தான். அதில் வெளிநாட்டிலே ரொம்ப குறிப்பாக வந்து நம்ம நாட்டு மக்கள், அது ரொம்ப குறிப்பாக தென்னிந்தியர்கள் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட அங்கே பேசும்போது யூஏயில் அதாவது தூக்கம் இல்லை, விடிய வந்து ஒரு மாதிரி சவுண்டு வருது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஆட்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஏதோ அங்கே விருன்னு பறந்து போகுது, ஜன்னலே வந்து இங்கே விருன்னு ஆடுது, பயமாக இருக்குது. அப்புறம் ஊருக்கு கிளம்பி வரலாம்னா டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ளைட் இல்லை. அப்புறம் லேபர் இருக்காங்க. இப்போ துபாயை பற்றி நம்ம நிறையா கொஞ்சம் இது சொல்கிறோம்னா அங்கே லேபர்ஸ் நிறையா இருக்காங்க நம்ம ஆட்கள். அவங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் 500 பேர் லேபர் இருக்காங்க. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நடக்கணும். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, முன்னேறதை விட கம்மியாக நடக்குது, ஃப்ரீயாக நடக்கலை. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி வந்து உதாரணத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய். அதான் சார், இப்போ இந்த போருங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு மோசமான நிலையை நோக்கி போகுது. இது இப்போ பேச்சுவார்த்தைக்கோ எண்டுக்கோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? பேச்சுவார்த்தைக்கு இப்போ வந்து எஸ்கலேஷன் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளை கேட்டால் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு வந்து 50-50 தான் தெரியுது. இப்போ பேச்சுவார்த்தைக்கு யார் வந்து முன்னாடி இருந்து இல்லை நீங்கள் சண்டை போடாதீங்க, நீங்கள் வந்து சமாதானமாகுங்கன்னு சொல்கிறது யார் சொல்லணும்? அமெரிக்கா சொல்ல முடியாது. ஓகே. இவங்க வந்து ஓமான் வந்து அவங்க ரொம்ப சின்ன அளவில் இருக்காங்க, பெருசாக சொல்ல முடியாது. இது சொல்கிறதா இருந்தால் சைனா, ரஷ்யா சொல்லணும். அவங்க ஏன் சொல்லணும்? இந்த சண்டை நடக்க அவங்களுக்கு நல்லா ப்ளஸ்ஸாக போய்கிட்டு இருக்குல்ல. எப்படி சொல்லுவாங்க? இல்லை ஆஸ்திரேலியா சொல்லுவாங்களா, அல்ல யூகே சொல்லுவாங்களா? சமாதானப்படுத்துறதுக்கு ஒருத்தர் ஒரு நாட்டாமை வரந்தால் நாட்டாமை பெரிய ஆளாக தான் இருக்கணும். அந்த ஆள் சொன்னால் 2 பேரும் கேட்குற இடத்துல இருக்கணும்ல. இப்போ யாராவது ஒருத்தர் சொன்னால் ஈரானுக்கு யார் சொன்னால் கேட்பாங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. சைனா சொன்னால் கேட்பாங்க, ரஷ்யா சொன்னால் கேட்பாங்க. இப்போ சைனா வந்து ஏன் சொல்ல போகிறாங்க? இப்போ சண்டை வந்து மோட்டி எல்லாம் கிளியர் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சமாதானமாக இருக்குது. எப்படின்னா சரி, ஒருவேளை சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இங்கே பேசி அமெரிக்காவோட கூப்பிட்டு இங்கெல்லாம் சண்டையே வரக்கூடாது, எல்லாம் சமாதானப்படுத்துங்க அப்படின்னா சரி சமாதானம். அதுக்கு என்ன அக்ரிமெண்ட்டு? நீங்கள் இங்கே தளத்தை பூரா காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னால் அமெரிக்கா ஒத்துக்குவாங்களா? இப்போ இருக்கிற இடத்துல வந்து அசைச்சு அப்படியே சண்டையை நிறுத்திட்டு சீஸ்ஃபயர் நிறுத்திட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு யார் ஒத்துக்குவா? ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ரீஜன்லேருந்து உன்னுடைய எல்லா தளத்தை காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மேலே போட்டிருக்க ஏற்கனவே பேசியிருக்கோம், இது எல்லாத்தையும் வந்து தடையை வந்து நீக்குன்றாங்க. அப்போ எப்படி ஒத்துக்குவாங்க? அவன் அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். அமெரிக்கா ஒத்துக்கிட்டு அவன் திரும்பி போனான்னா அவன் நாட்டில் வந்து காரி தூக்குவாங்க. அது பண்ண முடியாது. அப்போ எப்படி வந்து சமாதானத்துக்கு வழி இருக்குது? எனக்கு தெரிஞ்சு 50-50ங்கிறதுல வந்து ஏதோ நம்முடைய திருப்திக்காக சொல்லிக்கிற வேண்டியதான். சமாதானத்துக்கு வழி இல்லை. சரிங்க சார், இந்த போர் குறித்து வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம். கருத்துக்கு நேரத்தை மிக நன்றி. நன்றி சார்.